ரைட். இது வந்துக்கிட்டு 23-24 பேப்பருண்ட 29வது கேள்வி. இதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று தரப்பட்டிருக்கு. அதாவது Fe2O3 CO தாக்கம் அடைஞ்சு Feயும் CO2வும் கிடைக்கப்படுகிறது. இதுக்கு தரவு 56 Fe = 56 தரப்பட்டிருக்கு. அதாவது அவர மூலர் திணிவு சொன்னால் ஒரு மூலின் திணிவு, ஒரு மூல், அதாவது Fe ஒரு மூல் Fe வந்துக்கிட்டு 56 கிராம். இதுதான் இந்த கேள்விக்குரிய அடிப்படையான விஷயம். இது ஓகே என்று சொன்னால் இந்த 56 கிராம் ஒரு மூல் Fe என்று தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வி சிம்பிள். இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்குன்னு சொன்னால் Fe2O3 இந்த ஒரு மூல் தாக்கம் அடைஞ்சு வரக்கூடிய இரும்பின் திணிவை கேட்டிருக்கு. இப்போ இந்த ரேஷியோவின் படி, இந்த ரியாக்ஷனில் தரப்பட்டிருக்க இந்த மூல் ரேஷியோவின் படி ஒரு மூல் Fe2O3 தாக்கம் அடைகிறதுக்கு 3 மூல் CO தேவை. அப்போ ஒரு மூல் Fe2O3யும் 3 மூல் COவும் தாக்கம் அடைஞ்சு 2 மூல் Feயும் 3 மூல் CO2வும் எங்களுக்கு விளைவில் கிடைக்கப்படுது. அப்போ Fe2O3 Fe எடுத்தோம்னு சொன்னால் இவர் ஒரு மூல் தாக்கம் அடைந்தால் இவர் உங்களுக்கு 2 மூல் வருவார். அதே இவர் 2 மூல் அவரை விட 2 மடங்கு 4 மூல். இவர் 3 மூல் சொன்னால் இவர் 6 மூல் வருவார். எங்களுக்கு கேட்ட கேள்வியில் இவர் ஒரு மூல் சொன்னால் இவர் எங்களுக்கு 2 மூல் வருவார். எங்களுக்கு தரப்பட்டிருக்கு ஒரு மூல் இரும்பின் திணிவு 56 கிராம் தரப்பட்டிருக்கு. அப்போ 2 மூலில் வந்துக்கிட்டு அதை விட 2 மடங்கு அடிக்க போகுது. அப்போ ஒரு மூலில் 56 கிராம் என்றால் 2 மூலில் 112 கிராம் வேற 2 மடங்கு. வினாதுக்குரிய விடை.